இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நந்தகுமார் சார், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? இதுதான் இறுதி முடிவு அப்படி எடுத்துக்கலாமா? கூட்டணிக்கு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்ன தவறு இருக்கு அப்படின்னு ரவி டிடிஎஸ் கேட்குறாரு. இல்லை, இப்போ கூட்டணி அமைக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி 2026 தேர்தல் கூட்டணி களமாக மாறிடுச்சு. அப்போ ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கி வெற்றி மட்டும் இலக்கா நோக்கி போகிறவங்களுக்கு கூட்டணியில் போகிறதுக்கு தான் அதிகமாக விரும்புகிறாங்க. தாவேக்காவும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணியை பற்றி சிந்திக்காமல் கூட்டணி இல்லாமல் தனித்தே போகிறோன்னு சொல்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த விதமான கொள்கை சமரசமும் இல்லாமல் நாங்கள் கொண்ட கொள்கையை வச்சு எங்களுக்கு எவ்வளோ காலம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் உடனே நாளைக்கே முதலமைச்சர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, இப்போ எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்க உறுதியோடு பயணிக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் அந்த ஒரு கட்சி தான். மற்றபடி எல்லாமே ஒரு கூட்டணி கணக்கு தான். விஜய் அவர்களுடைய கூட்டணி அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு முதல் மாநாட்டிலே அனௌன்ஸ் பண்ணார். அதை வேறு நான் ஒரு பொலிட்டிக்கல் பாம் போடுறேங்கிறத சொல்லி அது பெரிய தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலைகளை உண்டாக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ கூட பக்கமாக ஒரு மீம் வந்துட்டு இருந்துச்சு. விசுவனுடைய படம் சம்சாரம் அது மின்சாரமா என்னன்னு தெரியல. நிறையா பேர் உட்காந்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீ அவர் கூட பேசிக்கிட்டுருன்னு ஒவ்வொருத்தரா நகர்ந்து போகிறாங்க. அது மாதிரி விஜய் அவர்களுடைய கட்சிக்கு எதிர்பார்த்து கூட்டணி பேசுகிறது பல கட்சியினுடைய நபர்களாக போட்டு ஒவ்வொரு கட்சியாக விஜயை விட்டு விலகி போகிற மாதிரி காமிச்சாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடும் அரசியல் செயல்பாடுகளும். காங்கிரஸ் அந்த அளவுக்கு திமுகவில் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்கும்போது கூட பெரிய அளவுக்கு பிரதானமான ஒரு அரசியல் செயல்பாடுகளை விஜய் அவர்கள் எடுக்க தவறிட்டார். ஏன்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறங்கிறதே இன்னைக்கு முக்கியம் இல்லை, யார் கூட வேணா வைப்பாங்க. இப்போ திமுகவில் கொள்கை கூட்டணின்றாங்க பாருங்க, அதெல்லாம் 1 நம்பர் டுபாக்கூர் ஸ்டேட்மெண்ட். இப்போ கொள்கை கூட்டணினாக்கா இன்னைக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை கூட்டணி இருக்கு? திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன கொள்கை உடன்பாடு இருக்குது? கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை உடன்பாடு இருக்குது? எந்த உடன்பாடும் கிடையாது. ஒன்லைன் இணைக்குது அவங்க எல்லாத்தையும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ ஒன்லைன் இணைக்குது. சூப்பர். இப்போ ஐயுஎம்எல் என்ன கட்சி? அந்த கட்சியினுடைய பேர் என்ன? இஸ்லாமிய கட்சி. இஸ்லாமிய கட்சி. மக்கள் ஜனநாயக கட்சி. நிறைய கட்சிகள் இருக்காங்க இந்த கூட்டணி, நிறைய இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மதம் சார்ந்த கட்சியை கூட்டணிக்குள்ளார வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பேர் மத சார்பற்ற கூட்டணிங்கிறது எப்படின்னு எனக்கு புரியல. இது ஒரு இந்து முன்னணியை பார்த்தா மத சார்புன்னு சொல்றீங்க, இதே ஒரு இஸ்லாமியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய இயக்கத்தை மதம் சார்புங்கிறது எப்படி சொல்றதுக்கு மனசு வருதுன்னு தெரியலையே. அப்போ அது கொள்கை கூட்டணிங்கிற மாதிரி இருந்தா 2019 நீங்க கம்யூனிஸ்டுகளை பத்தி போட ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டீங்க. 2019 சிபிஐக்கு 15 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன தேர்தல் செலவுக்கு? சிபிஎம்க்கு 10 கோடி ரூபாய் எதுக்காக கொடுத்தாங்க? தேர்தல் செலவு. கொங்கு மக்கள் ஈஸ்வரனுக்கு எதுக்கு 10 கோடி ரூபாய் தேர்தல் செலவு? சிபிஐ சிபிஎம்ல எத்தனை பேர் நின்னாங்க? 6 பேர். நான் சொல்றது எம்பி தேர்தல். எவ்வளவு அனுமதிச்சது? 95 லட்ச ரூபாய் நீங்க செலவு பண்ணலாம். அப்ப நீங்க 15 கோடி ரூபாய் கொடுக்குறீங்கன்னா ஒரு சீட்டுக்கு 7.5 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு அரசாங்கம் அனுமதிக்குதா? அப்ப இது எப்படி நீங்க வேட்பாளருக்கு கொடுத்த பணம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்ப இது கட்சிகளை குத்தகை கெடுக்கிற மாதிரி பணமா இல்லையா இது? அப்ப இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க கொள்கை கூட்டணின்னா அப்புறம் எல்லாமே ஒரே கட்சியெல்லாம் மாறணும். அப்போ இது கொள்கை கூட்டணிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அதிமுக மட்டும் சொல்றாங்களே அது கொள்கை கூட்டணின்னு, அவங்க வெளிப்படையா சொல்றாங்க இல்லைங்க இது அரசியல் கூட்டணி தான். அப்போ இது இங்க எதுவுமே கொள்கை கூட்டணி கிடையாது. அப்போ நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கொள்கையை முன்னிலைப்படுத்தி நடத்தி பிரதானமாக போகிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு செயல்பாடுகளினுடைய பற்றாக்குறையினால அவரு கூட போகலாம். ஏன்னா இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தோன்னா, இந்த அரசியல் கட்சிகளுக்கு பூராமே எங்கே போய் கூட்டணி சேர்றங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, எங்கே போய் சேர்ந்தா நமக்கு ஆதாயம், அதாவது எம்எல்ஏக்களை எங்க கிடைக்கும், வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்குதுன்னு பாக்குறாங்க. அதை வச்சுதான் அவங்க கூட்டணி போய் சேர்றாங்க. பட் சரி, இப்போ நீங்க எப்படி சொல்றீங்கல்ல, இப்போ அவர் கூட்டணி சேர்றதுல தவறு இல்லை, யதார்த்தமான சூழலும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க. ஒருவேளை இப்போ அவர் பாஜகவுடன் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஒரு கூட்டணி சேர்றாருன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது அவருடைய ஃபியூச்சரை ஒரு பெரிய ஸ்பாயிலை நோக்கி நகர்த்தாதா? அதுதானே திருமாவளவன் அதான் சொல்றாரு, நீ அவர் போனீங்கன்னா உங்களுடைய எதிர்காலமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர். இப்போ ரவி கூட பார்த்தீங்கன்னாக்கா தனியரசு உதாரணம் காமிச்சார். அதே உதாரணம் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு பொருந்தும். 2001 பாரதிய ஜனதா கூட திமுக கூட்டணி வைக்குது. அவர் முதல்ல அண்ணன் தொல் திருமாவளவன் எம்எல்ஏ வானது பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்துதான். அப்ப பிரஸ்ல கேட்கும்போது கூட ஏன் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கும் போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த தன்னிலை விளக்கம் என்னன்னா, இல்ல எனக்கும் இது கேள்வி இருந்துச்சு, நான் ஐயா கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்டேன்,
அவர் எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, இல்ல நாங்க தான் பாரதிய ஜனதா கூட கூட்டணி, நீங்களே எங்களோட தான் கூட்டணி. அப்ப இதுல கன்வின்ஸ் ஆயிருக்கார். தனியரசு சொல்றதை விடுங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இதுல கன்வின்ஸ் ஆயிருக்கார். அப்ப என்னைக்கு எந்த இடத்துல வந்து அன்னைக்கெல்லாம் வந்து இது மதசார்புற்ற கட்சியா தெரியலையா? அன்னைக்கு திமுகவினுடைய கொள்கை வேற, இன்னைக்கு வேறையா? அன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை வேற, இன்னைக்கு வேறையா? அப்போ இங்க யாருக்குமே இந்த கொள்கை உடன்படிக்கை, கொள்கை கூட்டணி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே இது வந்து அரசியல் வெற்றிக்கான சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான். அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நீங்க பேசும்போது டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு ஜூம் கால்ல வந்து பேசினாங்களே, எதை பத்தி பேசினாங்க? யாரோட கூட்டணி போலான்னு. அப்ப எங்க அவங்க வந்து விஜய் பேசாம விட்டுட்டாரா? அத விஜய் பேசின மாதிரி தெரியலையே. வேற யார் பேசினா? திரு ஆனந்த் அவர்கள் தானே. அவர் ஆனந்த் எந்த கட்சிக்காரரு? அதிமுக கட்சிக்காரர் அவரு. ஆனந்த் வந்து விஜயனுடைய கண் அசைவு இல்லாம ஒரு விஷயத்தை செஞ்சிருவாரு அவரு. அப்ப அவரு வந்து அங்க கூப்பிட்டு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து, ஏன்னா அங்க மாவட்ட செயலாளர்களுக்கு பூரா ஒரே பெரிய சந்தேகங்கள். என்னடா திடீர்னு கூப்பிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு கால்ல கூப்பிட்டு கூட்டணி போலாமான்னு கேட்கறாங்க. என்ன சசிகலா அம்மையார் கூட இது கூட்டணி போறதுக்காக கேட்டாங்களா? இல்லையே. அப்ப பாரதிய ஜனதா கூட கூட்டணி போலாமான்னு தானே இவரே கேட்டிருக்காரு. இல்ல அதுவே ஊர்ஜிதப்படுத்த அப்படி தகவலே இல்லைன்னு வதந்தின்னு சொல்றாரு நிர்மலா. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்களா? எனக்கு தெரியும். இது வந்து அவங்க வேணா சொல்லிட்டு இருக்கலாம் எல்லாமே இது வந்து பொய்ன்னு. அப்ப அந்த அந்த விஷயத்தை கசிய விட்டதே தாவேக்கான்றேன் நான். பர்பஸாவே அவங்க வந்து இது பண்றாங்க. அப்ப அவங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு தான் கூட்டணின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவருடைய செயல்பாடுகள் காரணமா தான் பல கட்சிகள் முன்னுக்கு வரதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா அவருடைய செயல்பாடு வந்து பெரிய அளவுக்கு களத்துல இல்லாதனால யாருக்குமே வந்து நம்பிக்கை வந்து போறதுக்கு இல்லாம இருக்கு. எனக்கு வந்து விஜய் மேல நிறைய இடத்துல அவருடைய அரசியலை வரவேற்று நான் பேசியிருக்கேன். இப்பயும் வரவேற்பு இருக்கு. ஆனா சில விஷயங்களை நம்ம விமர்சிக்காம இருக்க முடியாது. நம்ம எதா இருந்தாலும் நம்ம வந்து நல்லது கெட்ட சொல்லி தான் ஆகணும். அப்ப நீங்க காங்கிரஸினுடைய அவ்வளவு தூரம் கண்ணில் விட்டுட்டு ஆட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் மறுபடியும் போய் அவங்க சரணாகதி அங்க அடையறதுக்கு காரணமே விஜய் அவர்கள் தான். அங்க சரியான விதத்துல அவங்க வந்து அரசியல் களம் ஆடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட்டணி கட்சியில் திமுக இருக்கிற கட்சிகளுக்கு பூரா வந்து நம்பிக்கை வந்திருக்கோம். பரவாயில்ல, நம்ம இங்க வந்து இவ்வளோ வந்து வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு சிரமப்பட்டு இருக்க வேண்டியதில்லை, அங்க போலாம். ஏன்னா காங்கிரஸ் சொன்னதே அதானே, மரியாதை கொடுக்கறத விடுங்க சார், எங்களை அவமரியாதையா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா துரிதமா செயல்பட்டு விஜய் அவர்களை பயன்படுத்தி பீகாரினுடைய எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 18 சீட்ல முடிக்கிறோம்னாங்க காங்கிரஸ். 18ல இருந்து 28க்கு தூக்கிட்டு போனாங்க ஒரு ராஜ்யசபா. அப்ப அந்த இடத்துல வந்து இங்க வெற்றி பெற்றாங்க. இது ஓட்டு கன்வெர்ட் ஆகி எம்எல்ஏ ஆவாங்கிறது நம்பிக்கை எனக்கு இல்லை. காரணம் என்னன்னா திமுக வச்சு செய்யும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னார் இல்லையா, அந்த முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் முடிச்சிட்டேன்னு சொன்னாரு பாருங்க, அது காங்கிரஸ் முடிச்சிட்டோன்னு சொன்னாரு. எனக்கு தேர்தல் இதெல்லாம் சீட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, அதான் பல அர்த்தங்கள் இருக்கு. அவரே சொன்னதா நம்ம. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இப்ப விஜய் அவர்களுடைய நடவடிக்கைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாம் நம்ம பல இடத்துல வந்து வரவேற்று பேசுறது காரணம் என்னன்னா, அவர் ஒரு மாற்று அரசியல்வாதியா வராரு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம். கடைசீட்ல வந்தா அவர் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு போறதும் ஒண்ணுதான், டிவிகேக்கு ஓட்டு போறதும் ஒண்ணுதாங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு இப்போ. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு தாவேக்காக்கு போடுற ஓட்டுக்கு நேரடியா போய் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய நேர் எதிராக தன்னைத்தானே சொல்லியிருக்கார் விஜய். அப்புறம் எப்படி நீங்க அது ரெண்டு ஒரே இடத்துக்கு போற மாதிரி ஓட்டா போறீங்க? இல்ல அதுதான் இப்ப இங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களையும் வேணே வம்படி எழுதுறாங்க. ஏன் வேணே வம்படி எழுதுறாரு ஆதவ அர்ஜுனா? எதுக்காக வந்து இந்த பாரதிய ஜனதா நாங்க கூட்டணிக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி அதை அவங்களே வந்து பிரஸுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன? அப்ப எல்லாருமே பாருங்க எங்களை கூப்பிடுறாங்க. அப்ப இது வந்து விஜய்க்கு சறுக்கல். இப்ப என்ன கள நிறுத்தப்படுறாங்கன்னா யாருமே களத்தில் இல்ல, டிவிகே டிஎம்கே மட்டும்தான் அந்த களத்துல கொண்டாந்து நிறுத்துறாங்க. அப்ப நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா மற்ற கட்சிகளை வந்து அவங்க ஓரம் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா டிவிகே தன்னைத்தானே குழி நோண்டிக்குதுங்க. இது வெறும் இல்ல இந்த பாயிண்ட முக்கியமாக கவனிங்க. அப்ப டிவிகே ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தன்னைத்தானே வந்து அவங்க வந்து குழி நோண்டிக்கிறாங்க. அவருடைய பர்சனல் இஷ்யூவா இருக்கட்டும், ஃப்ரீபீஸ் அனௌன்ஸ் பண்ணது. ஏன்னா அந்த பெண்கள் மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும், மகளிர் தினத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க இலவசங்களுக்கு எதிர்ப்பாளர்ன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அனுப்பிச்சது சற்றாயிரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1,20,000 கோடி வருது. அப்ப அதுலயும் அவருடைய பெயர் வந்து இது பண்ணிக்கிறாங்க. வேட்பாளர்களுக்கு வந்து 3 இல்ல ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஏன் நீங்க கேட்ட கேள்விக்கு 3 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா? ஏன்னா இவர் வரக்கூடிய ஏன்னா அவரை நம்பி இன்னைக்கு 30 வருஷமா மன்றத்தில் இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்குறங்கிறதுக்காக பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நீங்க 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா வேட்பாளர்கள்னால அப்படின்னாங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கூட கூட்டணி போலாமான்னு பேசுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இதை வந்து ஒரு செல்ஃப் டெஸ்ட்ரக்டிங் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய நெரேட்டிவ் செட் பண்ணது டிஎம்கேவா டிவிகேவான்னு பண்ணிட்டு மற்ற ஆளுங்க இல்லைங்கிற மாதிரி காமிச்சு கடைசீட்ல வந்து எப்படி ஃபைனல்ஸ் வந்து இந்தியாவும் ஜிம்பேவும் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து
டிவிகே டிஎம்கேன்னு பேசிட்டு டிவிகே வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் அவங்களுக்கு தன்னைத்தானே வாக்கை சரிஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணும்போது இப்போ திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஏடா இது டிஎம்கே இவங்க ஒரே மாதிரி இருக்காங்களேங்கிற மாதிரி தோணிரும். இல்ல அப்படி அப்போ இது வந்து வரும்போது என்னன்னா அந்த பர்செப்ஷன் வைஸ் ஒரு இமேஜுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் இருக்குன்னு திரு விஜய்க்கு தெரியாதான்னு கேட்கிறேன். தெரிஞ்சே பண்றாங்கன்னு தானே நான் சொல்றேன் இதை. அப்ப என்னன்னா இந்த களத்தை வந்து டிவிகே டிஎம்கேன்னு அமைச்சாச்சு. ஆனா அப்ப டிவிகேக்கு இந்த மாதிரி செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவா இருக்கும்போது என்னப்பா இது இவ்வளவு தூரம் மாற்றம்னு நினைச்சா அப்ப டிவிகேக்கு போறதுக்கு டிஎம்கேக்கு போட்டா பரவாயில்லைன்னு அவங்க வந்து ஒரு சைடு இன்க்ளினேஷன் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் வெளியிருந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய நடவடிக்கை எடுக்கும் போது இது யாருக்கு சாதகமா முடியும்னாக்கா, இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு போடலாம்னு நினைச்சதுல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கேவும் நிறைய இருப்பாங்க. அப்ப அந்த ஆன்டி டிஎம்கேவுடைய வாக்கு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய வந்து நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஒரு மாற்று சக்தின்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அப்ப அந்த மாற்று சக்தியா பார்த்த ஆட்கள் பூராமே என்ன தோணுனா, ஓ இவங்க வந்து வெறும் அரசியல் மாற்றுக்காக வந்தது இல்லை, வெறும் ஆள் மாற்றமா தான் தெரியுதுங்க. அப்ப இந்த மாதிரி வந்து இந்த இலவசங்களுக்கு எதிர்ப்பு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது, இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி ஆட்களுடைய வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போய் சேரும். அப்போ அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ஒரு நெரேட்டிவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. பட் பொதுமக்களுடைய பார்வையில இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடியது டிவிகேக்கே ஒரு டிஸ்ட்ரக்ஷனா மாறும். அந்த மாதிரி அவங்க மாறல, அவங்க கணக்கு போடுற மாதிரி டிஎம்கேக்கு அது போய் சேராம அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இவரால வாக்குகள் வந்து அதிகமாகும். நந்தகுமார் நிறைவா நீங்க சொல்லுங்க. சுமன்குமார் ஒரு நிமிஷம். ஒரு நெகோசியேஷன் சீட் நெகோசியேஷன் போது அது டைம் ஃபேக்டர் வந்து ரொம்ப குரூஷியல். ஓகே. அப்ப அந்த டைம் ஃபேக்டர் வந்து வச்சு தான் வந்து இப்போ முதல்ல வந்து அவங்க அதிமுக கூட பேசி இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இப்போ பல கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு லாஸ்ட் டைம்ல போகும்போது இப்போ தனியா நிக்கிறாரானாக்கா, இப்போ சீமான் என்ன சொல்றாருனாக்கா, நாங்க தான் தனியா நிக்கிறோம், விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டனால தனியா நிக்கிறாருன்றார். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இடத்துல வந்து அந்த கூட்டணி கட்சிகள் அவரை நோக்கி போகல. ஒண்ணு விஜய் கூட கூட்டணி போலாங்கிற கட்சி யாரும் போகலங்கிறனால விஜய் வந்து தான் வந்து இன்னொரு கூட்டணிக்கு போலாமான்னு செக்ரட்டரிங்க கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு. இப்ப சாமிநாதன் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜயனுடைய ஒப்புதல் இல்லாம ஆனந்த் அந்த இடத்துல கேள்வி கேட்பாராங்கிறது வந்து $1 மில்லியன் கொஸ்டின். அவருடைய ஒப்புதல் இல்லாம அவர் இந்த பேனாவை கூட இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல தள்ளி எடுத்து வைக்க மாட்டார். இல்ல சார், அவர் நினைச்சது ஒண்ணு, கேட்டது வேற. இல்ல இதுல என்னங்க, ஒரு என்டிஏ கூட்டணிக்கு போலாமான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஜூம் கால்ல எடுக்கிறது சாதாரண விஷயமா? இல்ல ரிவ்யூங்கிறது எதை பத்தின ரிவ்யூ? இது டிஸ்கஷன்ங்கிறது எது? விஜயனுடைய சம்மதம் இல்லாம ஆனந்த் பேசுற அளவுக்கு ஆனந்தனுடைய நீங்க அந்த ஒரு நம்பகத்தன்மையை நீங்க கொஸ்டின் பண்றீங்களா? அவரை விட இன்னைக்கு இப்ப ஒரு லாயலிஸ்ட் விஜய்க்கு இருக்க முடியாதுங்க. நான் தான் சொல்றேன், பேனாவை இங்க இருக்கிறத தூக்கி இங்க வைக்கணும்னா விஜய் சொல்லணும் அவருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னைக்கு அந்த காலம் கடந்து போனனால இன்னைக்கு போய் அவங்க கேட்கக்கூடிய சீட்டு ஒரு 40-50 சீட்டு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இல்ல வந்து வேற எந்த டிமாண்ட் வச்சிருந்தாலும் அவங்க இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, இல்ல இப்ப தேவையில்லை, ஏன்னா அவங்கள நம்பி யாரும் போல, கடைசியில் அவங்க தனியா நிற்கும் போது அவங்களும் கூட்டி கழிச்சு பாப்பாங்க இல்லையா என்ன நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நேத்து இருந்த அரசியல் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற அரசியல் நாளைக்கு இல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இல்ல, இன்னைக்கு விஜய் அவர்கள் தனிச்சு நிற்கும் போது கட்டாயமா அவர் வந்து பிரிக்கிறாரு. யாருடைய வாக்க பிரிக்கிறாரு? திமுக வாக்க பிரிக்கிறாரு. ஏன்னா போன தடவை எலெக்ஷன்லயும் 16க்கும் 21க்கும் உண்டான வித்தியாசமே பாத்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே. அப்ப இன்னைக்கு விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஒரு 15-20% வாக்கு இருக்குதுனாக்கா, அவரை இன்னைக்கு பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் என்ன, மகளிர், சிறுபான்மையினர், தலித்தினுடைய வாக்கு வங்கிகள் சொல்றாங்க, மைனாரிட்டியினுடைய வாக்கு வங்கி, இந்த 4 வாக்கு வங்கி இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? திமுக கிட்ட தான் இருக்குதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வாக்கு வங்கியை பூரா இன்னைக்கு விஜய் எடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுனால இன்னைக்கு அட்வான்டேஜ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஏடிஎம்கே அண்ட் என்டிஏ அலையன்ஸ். அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இந்த சீட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம். ரெண்டாவது இதை மட்டும் சுருக்கமா முடிச்சிடறேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போகணுமா போக கூடாதாங்கிறது அவருடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் என்னங்கிறத வச்சு அவருக்கு தேவை ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெய்னா இல்ல லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கெய்னா. இப்ப சுவாமிநாதன் சொன்ன மாதிரி இல்ல, எனக்கு 51 வயசு தான் ஆகுது, இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு நான் இறங்கி களத்துல நின்று நான் அடிச்சு விளையாட போறேன், பொறுமையா நான் சஸ்டைன்டா பொலிட்டிக்கலா நான் விளையாட போறேன்னாக்கா அவருக்கு அலையன்ஸ் தேவையில்லை. ஆனா அவருக்கு ஷார்ட் டேர்மா நான் வந்த உடனே ஒரு, ஏன்னா இன்னைக்கு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தணும், நான் ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்ல, நீ கட்சி ஆரம்பிச்சது 2 வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுடைய அத்தனை நகர்வுகளும் அத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா எலெக்ஷன்ல அந்த பதவியை எப்படி பிடிக்கிறதுங்கிறத நோக்கி தான் போகுது. அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் நோக்கங்கள் எல்லாமே ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெய்னா இருக்கு. இப்போ நீங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ஏன் வந்து ஒரு கூட்டணியை நோக்கி போலான்னு அந்த இடத்துல வந்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா,
இன்னைக்கு ஒரு எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 38 நாள் 40 நாள் இருக்கும்போதே ஒரு பெரிய அரசு, ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு 2 நாள்ல தீபாவளி வருதுங்க போது வீட்டுல பயங்கர ஆரவாரம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட ஒரு பெரிய பெரிய கள அரசியல் இல்லைங்கும் போது இந்த தேர்தல் 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 31 வரைக்கும் 5 வருஷம் நீங்க எந்த மாதிரி கள அரசியலை எடுத்து விஜய் அவர்கள் போவாருங்கிறத அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸே அவங்க கிட்ட அந்த சந்தேகம் ஏற்படுறதுனால தான் கூட்டணிக்கு போனா பரவாயில்லங்கிற ஆதரவு கொடுத்திருக்காங்க நான் பாக்குறேன். அப்போ விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து அவரால் அரசியல் பயணம் கள அரசியல் செய்ய முடியும்னா கட்டாயமா அவர் தனிச்சு நின்னுறதா நல்ல முடிவு. ஆனா அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது இஸ் லுக்கிங் ஃபார் ஷார்ட் டர்ம் குயிக் பொலிட்டிக்கல் கெயின் இருக்கறனால அவங்க வந்து ஒரு அலையன்ஸ்க்கு போறது வந்து அவங்களுக்கு நல்லதா இருக்கும்னு பாக்குறேன். பட் இது அவங்களுடைய வில் அண்ட் விஷ், அவருடைய என்ன அவருடைய அப்ஜெக்டிவோ அந்த அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி அவங்க போவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.